வணக்கம். நான் டாக்டர் ஷர்மிளா. ஒரு சிலருக்கு குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன் குடுக்கலாமா? டிவி அலோ பண்ணலாமா? லேப்டாப்ஸ் குடுக்கலாமா? டேப் குடுக்கலாமா? அப்படின்னுட்டு டவுட் இருக்கும். ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து இல்ல இப்பத்த காலகட்டத்துக்கு அவங்க வேகமா வளர்றதுக்கு, முன்னேறதுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து இல்ல அதெல்லாம் தேவையில்ல. நம்ம பீரியட்லலாம் இருந்ததா அப்படிங்குவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு குடுக்கணும். ஆனா ஓவர் யூஸ் பண்ணிருவாங்களோ! அத என்னால பிரிவென்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கான டிப்ஸ் தான் அது. நம்பர் 1 உங்க குழந்தைக்கு மொபைல் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 விஷயங்கள் நீங்க யோசிக்கணும். 1 பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியா ஒரு டிவைஸ் குடுக்குறீங்களா? இல்ல உங்களுடைய டிவைஸே குடுக்குறீங்களா? அப்படின்றத பார்க்கணும். தனியா டிவைஸ் குடுக்குறீங்கன்ற பட்சத்துல, Google Play Storeல Googleஓட ஒரு ஆப்ஸ் இருக்குது. ஃபேமிலி லிங்க் அப்படின்னுட்டு. அந்த ஒரு லிங்க்க வந்து நீங்க உங்க குழந்தைக்கு குடுக்கக்கூடிய மொபைல் ஃபோன் ஆகட்டும், டேப் ஆகட்டும், அதுல இன்ஸ்டால் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே உங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். வாட்ச் பண்ணிக்க முடியும். அவங்கள எந்த ஆப்ஸ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கூட உங்களால டிசைட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு அந்த ஃபோன அவங்களால 1 மணி நேரம் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்றதையோ, இல்ல 1/2 மணி நேரம் தான் பார்க்கலான்றதையோ டைம் லிமிட் செட் பண்ணிக்க முடியும். இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் வே டூ மானிட்டர் யுவர் சைல்ட். அடுத்தது, நான் இல்ல என்னுடைய டிவைஸே நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்ற பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, சைல்டு சேஃப் அப்படின்னுட்டு கிட்ஸ் மோடுன்னுட்டு இருக்கும். உங்களுடைய ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் பார்ல பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் மோடுன்னு இருக்கும். அத ஆன் பண்ணி குடுத்தீங்கன்னா, அவங்க தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்குள்ள எல்லாம் போக முடியாது. நீங்க பெர்மிஷன் குடுக்கக்கூடிய ஆப்ஸ் மட்டும் தான் அந்த ஸ்க்ரீன்ல வொர்க் ஆகும். அது அ டிப்பிக்கலா பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன் தான். ஆனா, இன்னொரு ஒரு யூனிட்டாவே வொர்க் பண்ணும். வேற எந்த டேட்டாவும் பேக்கிரவுண்ட்ல அவங்களால எடுத்து யூஸ் பண்ண முடியாது. கால்ஸ் ஆகட்டும், இல்ல சோஷியல் மீடியா கன்டென்ட்ஸ் ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது, எப்பவுமே மொபைல் ஃபோனோ, இல்ல ஸ்க்ரீன் டிவைஸஸோ பார்க்கும் பொழுது, எல்லாரும் பார்க்குற இடமா இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கறதுக்கு சொல்லிக் குடுங்க. ஹால விட்டு அவங்க தனியா பெட்ரூம்லயோ, இல்ல யாரும் பார்க்க முடியாத இடங்கள்லயோ பார்க்கறத என்கரேஜ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இத ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்தீங்கன்னா, தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தே கேன் ஏர்ன் தேயர் ஸ்க்ரீன் டைம். அதாவது உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு குடுக்குறது மூலியமா, இல்ல ஹோம் ஒர்க்க ப்ராப்பரா முடிக்கிறதன் மூலியமா, அவங்களுக்கு ஸ்டார்ஸோ, இல்ல ஏதாவது பர்ட்டிகுலர் இவாலுவேஷன் சிஸ்டம் மாரி, சின்ன சின்ன ரிவார்ட் சிஸ்டம் மாரி வச்சு குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வொர்க் பண்றதுக்கும் மோட்டிவேட் பண்ணும். அட் த சேம் டைம் ஸ்க்ரீன்ல இருந்தும் கம்ப்ளீட்டா அவங்கள வந்து அவங்களுக்கு நோ சொன்ன மாதிரியும் ஆகாது. அடுத்தது மெயினா யூடியூப் ஓபன் பண்ணாலே நிறைய வயலன்ஸ் வருது, நிறைய தகாத கண்டென்ட்ஸ் வருது. எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல கிட்ஸ் வெர்ஷன் இருக்கு. யூடியூப் கிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தையோட வயசை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்க முடியும். அதுல வந்து ஏஜ் அப்ராப்ரியேட் கண்டென்ட்ஸ் தான் வரும். சப்போஸ் அதுல எனக்கு இல்ல ஏஜ் அப்ராப்ரியேட் கண்டென்ட்ஸ் பிடிக்கல, கொஞ்சம் அதுவுமே வேற மாதிரி தான் வருதுன்னா, யூ கேன் ஆல்வேஸ் பிளாக் தட் சேனல். உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமாவோ, இல்ல தூங்குனதுக்கு அப்புறமாவோ எடுத்து நீங்க அந்த சேனல் என்னென்ன பார்த்துருக்காங்கன்னு ஹிஸ்டரியில மானிட்டர் பண்ணிட்டு நீங்க அதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, திரும்பவும் அந்த சேனலோட கண்டென்ட் உங்களுடைய குழந்தைக்கு வராது. இந்த சிம்பிள் பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்றதன் மூலயமா உங்க குழந்தை சேஃபா மொபைல் போனையோ, டேபையோ, கம்ப்யூட்டரோ, டிவியோ யூஸ் பண்றத என்ஷூர் பண்ணிக்க முடியும். நன்றி.